ஒரு அப்பாவும் பையனும் 2003ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஃபைனல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த மேட்ச்ல இந்தியா தோத்துருது. அப்போ அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான், நான் இந்தியாவுக்கு விளையாடி கப் வாங்கி தரப்பா அப்படின்னு. அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, விராட் கோலி. 365 டேஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 14ல இருக்கும். விராட் கோலி 1988ல டெல்லியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தாங்க பிறக்கிறாரு. அப்போ அவர் கிரிக்கெட் மேல இருக்க ஆர்வத்தினால அவங்க அப்பா ஒரு கிரிக்கெட் அகாடமில சேர்த்து விடுறாரு. அங்க பயங்கரமா விளையாடுனதுனால அதுக்கப்புறம் அண்டர் 19ல செலக்ட் ஆகி அங்கேயும் போய் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இவரு ரஞ்சி டிராஃபிலையும் செலக்ட் ஆறாரு. ரஞ்சி டிராஃபில ஒரு முக்கியமான மேட்ச் அன்னைக்கு அவர் அப்பா இறந்துடுறாரு. ஆனா அவர் அதையும் தாண்டி அன்னைக்கு மேட்சை விளையாடி 90 ரன்ஸ் அடிச்சு அவர் அப்பாவுக்கு பெருமை சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பல சாதனைகள் புரியுறாரு கிரிக்கெட்ல. 2011 மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சு இந்தியாக்கே பெருமை சேர்க்கிறாரு விராட் கோலி. 2008ல ஐபிஎல்ல ஆர்சிபி டீமுக்கு விளையாட ஆரம்பிக்கிறாரு விராட் கோலி. ஆர்சிபி டீம் ஒரு தடவை கூட இதுவரைக்கும் டிராஃபி வின் பண்ணல. ஆனா பல தடவை அவங்க ஃபைனல்ஸ் கிட்ட வந்து தோத்து போயிருக்காங்க. இந்த டீம்ல இருந்து பல பேர் வெளில போயிருக்காங்க. ஆனாலும் விராட் கோலி தொடர்ந்து 18 இயர்ஸா ஒரே டீம்ல கான்பிடன்ஸோட விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த இயர் 18 சீசன் ஆர்சிபி டிராஃபியை வின் பண்ணுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் விராட் கோலி தாங்க. அவரோட கான்பிடன்ஸும் டெடிகேஷன் தாங்க அவரோட இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கும் காரணம். இன்ஸ்பைரிங்ல இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் நம்ம பேஜ்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.